ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா. வழக்கம் போது தான் இந்த வாரமும் மலையாள படத்தில் 2 படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் மலையாள படங்கள் இந்த வாரம் என்ன நம்ம படங்களை பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பயன் தான் இருக்கு. அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க போகும் படம் வினித் ஸ்ரீனிவாசனோட வருஷங்களுக்கு சேஷம். அதாவது வினித் ஸ்ரீனிவாசன் ஹிருதயம் படம் எடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன எடுத்தான்னு தெரியல. அந்த படம் தான் எனக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருந்து. அந்த படத்துக்கு பேர் மாதிரி அது ஒரு ஹிருதயம் மாதிரி ஹார்ட் டச்சிங்கான படம் ஆச்சு. அதே கேங்கு மறுபடியும் படம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நான் ட்ரெய்லர் பார்த்தப்ப இது மறுபடியும் ஒரு ஹார்ட்டை டச் பண்ண போறாங்க போல அப்படின்னு நினைச்சேன். பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்துல 2 ஹீரோ இருக்காங்க. 2 ஹீரோ ஒரு ஹீரோ நல்லா எழுதுவாரு, இன்னொரு ஹீரோ நல்லா மியூசிக் போடுவாரு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா மணிஷர் ராஜா சார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அந்த மாதிரி இல்லை போல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் அவங்க ஊரை விட்டுவிட்டு கிளம்பி மெட்ராஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் மெட்ராஸ் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதனால மெட்ராஸ் 1970s வராங்க. இவர் பெரிய டைரக்டர் ஆகணும், அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்களா, மியூசிக் டைரக்டர் ஆனாங்களா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி கேரக்டர் ட்ரிவன் படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதாவது இந்த 2 கேரக்டர் என்ன ஆகுது, எப்படி லைஃப்ல மாறுது, அவங்களுக்குள்ள என்ன கிளாஸ் வருது, அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அவங்க எப்படி கடைசியில இதை முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வினித் ஸ்ரீனிவாசன் படத்தை எடுத்துக்கிட்டாலே அவர் இப்படித்தான் பண்ணுவாங்க போல. ஒரு மாதிரி லைஃப் ஜேர்னி, அது எப்படி போகுது தெரியுமா, அதுல என்ன எமோஷன் இருக்கு தெரியுமா, அதுல அங்கங்க என்ன ஹியூமர் இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாப்புல. அதாவது இது வழக்கம் போல இது ஒரு மலையாள படம் தான். அதனால நீங்கள் மாஸ் மசாலா கமர்ஷியல் 4 ஃபீட் 5 பாட்டுகளில் எதிர்பார்க்கும் நபராக இருந்தால் இது சற்றே ஆலோசித்து செல்ல வேண்டிய படமாக ஆகிவிடும். ஏன்னா இதுல அந்த மாதிரி என்ன சொல்றது, ஃபாஸ்டா போகாத படம் நின்று நிதானமா அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அது பார்க்கல பொறுமையா, எப்படி ஒரு தண்ணி ஓடையில ஓடுதோ அது ஸ்பீடுக்கு தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி மொல்லமா போனாலும் கரெக்டாக டெஸ்டினேஷன் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போற படம். அதே மாதிரி இந்த படம் ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் ஆகி அப்புறம் மூலமா அவங்க சிட்டிக்கு அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் ட்ராக் செட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஒன்னாந்தாங்களா பிரிஞ்சாங்களான்னு காட்டி அதுக்கப்புறம் மறுபடி செகண்ட் ஹாஃப்ல அவங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறுச்சு அப்படிங்கலாம் காட்டி கடைசியில அவங்க பிரிஞ்சாங்களா சேர்ந்தாங்களா லைஃப்ல ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இதுல மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கிற பாதி பேர் ஒரு மாதிரி கேமியோன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே கேரக்டர் தான். ஆனா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் டைம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுல நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் இவரு நிவின் பாலி வந்திருக்காரு. நிதின் மோடி அப்படிங்கிற பேர்ல நடிச்சிருக்காரு. எனக்கு மோர் ஆர்லெஸ் ஒரு மாதிரி சிம்பு ரிசம்பிள் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு அவர் கேரக்டர். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பேசில் ஜோசப், அவர் இந்த மின்னல் முரளி, அப்புறம் ஜெய இதெல்லாம் எடுத்தவர். அவர் இதுல ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஎஸ் படத்துல ஒரு ஹீரோ அவரு. இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால ஒரு மாதிரி தேவையில்லாத கேரக்டர்னு சொல்ல முடியாது, எல்லாமே பார்த்துக்கிட்டு தேவை இருக்கு. அதனால அவங்க எல்லாம் கேஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா ஒரு கிளாப்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்துட்டு போகல. இந்த படத்துல மியூசிக் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா ஒரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால மியூசிக்கை ரொம்ப பேஸ் பண்ணி தான் படம் போகும். அதனால மியூசிக் எல்லாமே ஒரு மாதிரி படம் ஃபுல்லா பின்னாடி டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும். எஸ்பெஷலா ஒரு பாட்டை வச்சுதான் ஒரு முக்கால்வாசி கதை ஓடும். ஸோ ஞாபகமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வச்சு தான் படம் ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ மியூசிக் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு மாதிரி நல்லா ஹார்ட் டச்சிங்காக தான் போட்டிருந்தாங்க. எடிட்டு இந்த கதையை ஒரு மாதிரி ஒருத்தர் கதை சொல்ல இன்னொருத்தர் கேட்க அப்புறம் ஃப்ளாஷ்பேக்குள்ள போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி அங்கங்கே வேணுங்கிற இடத்துல எடிட் பண்ணி கட் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே வெளியே எங்கே வேணுமோ அப்படின்னு உள்ளே போயிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் நிவின் பாலி அந்த போர்ஷன் அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சிரிச்சிருந்தா நமக்கு நல்லா சிரிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு நிவின் பாலி அப்படின்னு சொல்லலாம். அந்த போர்ஷன் எல்லாமே பயங்கர ஃபன்னா இருந்தது. அது ஒரு மாதிரி தலைவர் எஸ்டிஆர் சம்பவங்கள் பண்ணியிருந்தாலே அதே போலதான் இருந்தது. அங்கங்க அவரு ஒரு மாதிரி வீடியோ மேட்டர்லாம் ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. அது மேபி மலையாளத்துல வேற ஏதாவது இருக்கும் போல. நமக்கு அது என்ன ரிலேட்டட்னா அவ்வளோ எனக்கு இந்த மாதிரி தான் ரிலேட் ஆச்சு. பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசராக அப்ரோச் பண்ணுவாங்க. அதே செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் இதுக்கு ஒரு கனெக்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு ஹீரோ அடிக்கடி காணாம போயிடுவாரு.
அவர் எங்கே போகிறாரு ஏன் போகிறாரு அவரை தேடி போகிறது ஒரு வேலையாக இருக்கும் படம் ஃபுல்லாக. அது வந்து ஒரு மாதிரி ஒரு தடவை 2 தடவை ஓகே. அவர் அடிக்கடியே காணாம போயிட்டு இருப்பாரு, இவருக்கு வேலையிலேயே அவரை தேடி போகிறது வேலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாமே பயங்கரமாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பிரணவ் வந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ் ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அப்போ வந்து கேமரா வச்சுக்கிட்டு போய் ஒரு மூஞ்சி முன்னாடி வச்சுட்டாங்க. அப்போ ஏத்தாப்புல இருக்கிற இது வந்து கழுவி ஊற்றும், நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல. பரவாயில்லையே மோகன்லால் பயங்கர காமிச்சியப்போ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கண்ணு கலங்கி கலங்காம மூஞ்சி எக்ஸ்பிரஷன்லாம் மாறாமன்னு நல்லா பண்ணியிருந்தாரு. பரவாயில்ல. அவரும் கூடி சீக்கிரம் பெரிய ஆளா வருவார் அப்படிங்கிறது தெரியுது. ஏற்கனவே ஒரு பெரிய ஆள் தான், இருந்தாலும் பெரிய ஆளா வருவார் அப்படின்னு மாதிரி தெரிஞ்சு. அதே மாதிரி இன்னொரு ஹீரோ படம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இன்னசென்ட்டான ஃபேஸை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவர் ஃபேஸே இன்னசென்ட்டாக தான் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸில் எப்போமா ஒரு ஸ்மைலோடவே அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக சுற்றி இருந்தார். அதுக்கு அவங்க படத்துலேயே ஒரு கேரக்டர் அந்த மாதிரி படம் எடுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதிலே சொல்லுவாங்க இந்த கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக ஸ்மைலோடவே சுற்றணும் அப்படின்னு. இவர் கேரக்டர் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அதுவும் நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, சில காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகும், சில ஒர்க் அவுட் ஆகாது. பட் முக்கால்வாசி காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரி பேஸ் ரெஃபரன்ஸாக இருக்கும். அது வந்து நீங்கள் மலையாள படம்லாம் பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் கனெக்ட் ஆகும். இல்லைனா கொஞ்சம் எதுக்கு சிரிக்கிறாங்க எதுக்கு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே அது வந்து மலையாள இண்டஸ்ட்ரிக்கு உரித்தான ஒரு மிகவும் மெல்லமாக செல்லும் ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்கும். அதனால் வந்து அது உங்களுக்கு வந்து ஓகேவான்னு தான் பார்த்துக்கணும். அதுபோக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வினீத் ஸ்ரீனிவாசன் படம் எடுத்தாலே தமிழ்நாட்டில் தான் எடுப்பேன் கங்கணம் கட்டியிருக்கா போல. தமிழ்நாட்டில் எடுத்த ஒரு மலையாள படம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணுறாரு. இதுலேயும் படத்தில் ஒரு பாதி கேரக்டர் விஜய் மகேந்திரன், அதுக்கப்புறம் அந்த குள்ளம் ஒருத்தர் ஒரு காமெடி கேரக்டர் அவரு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் படம் தமிழ் மெட்ராஸில் நடக்கிற எல்லாம் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்புறம் அந்த பிரசன்ன நடக்கிற கதைக்கு வந்தாலும் அவங்களும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஈரோடு சேலம் சுற்றுறாங்க, அவங்களும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா கடைசியில் படத்தை கொண்டு வந்து நம்ம ஊரில் முடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் தங்க சினிமாஸில் கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. என்ன அது எங்கேயோ சுற்றுற போட கடைசியில் நம்ம ஊரில் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி. சார் நம்ம போன இடத்துலலாம் படம் எடுத்திருக்காங்கன்னு ஒரு ஜாலியாக இருந்தது. பரவாயில்ல, அது நல்லா இருந்துச்சு. ஆக மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி நல்ல மலையாள படையெல்லாம் பார்ப்பேன், ஏன்னா அடிச்சு பொழைக்கா மலையாள சினிமாரே அப்படின்னு ஒரு காயம் இருந்தால் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இல்லை நமக்கு இந்த மலையாளம்லாம் வேணாம், நம்ம கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக கார குழம்பு ஊற்றி சாப்பிட்ற குரூப்பாக இருந்தால் நமக்கு இந்த படம் வந்து வேண்டாம். இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஒரு தடவை பார்த்தா ஒரு ஃபீலிங் வரும், இன்னொரு தடவை பார்த்தா இன்னொரு ஃபீலிங் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் ரீவாச் பண்ணும்போது உங்களுக்கு வேறு பெர்ஸ்பெக்டிவும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மாதிரி லைஃப் ஜேர்னியாக போகும். அதனால் வந்து இது ஒரு நல்ல ஃபீல் குட். அந்த குட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும். ஸோ அதனால் வந்து அது அந்த மாதிரி ஒரு படம். இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 7/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.